வெல்கம் டு சிம்பிள் எடிட்டிங் சீரிஸ். இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அண்ட் யார் வேணாலும் எடிட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் கைமாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எப்படி கைமாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது, தென் வீடியோ ஆடியோ தென் வந்து மூவிங்கில் இருக்கும் அதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே போட்டிருப்பேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி அனிமேஷன் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீடியா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மீடியா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ கூட ஆட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கும். ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா க்ராப் ஆப்ஷன் இருக்கும் செகண்டாக உங்களுக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஈக்குவல் டு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த மூவிங் ஆப்ஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது ஐகார்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், தென் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே எனேபிளில் இருக்கும். ஸோ வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணுறங்க. தென் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே ரைட் சைடுக்காக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு கலர் டைலாக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய கலர்ஸ் இருக்கும், அந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு AA ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் டிஃபால்ட்டாகவே இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு, ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு, கலரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அனிமேஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த அனிமேஷனை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே டிஸ்பிளேயில் பாருங்கள் உங்களுக்கு லைட்டாக ஃபேட் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் அனிமேஷன் செலக்ட் பண்ணுறேன், பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அதோட டியூரேஷனை வந்து கம்மி பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது ஓவராலாக செம்மையாக இருக்கும். இந்த அனிமேஷன் வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு அதோட டியூரேஷன் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். தென் இந்த அனிமேஷன்லாம் நீங்கள் ஒன்றுனா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும், எப்படி நம்ம இந்த அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் டியூரேஷனும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் ஆட் ஆகிடும். அண்ட் தென் ப்ளே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ஆட் பண்ண அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு அந்த அனிமேஷன் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இன் அனிமேஷன் யூஸ் பண்ணுவாங்க. தென் செகண்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் ஃப்ளிக்கர் அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அனிமேஷன் வந்து ஓவரால் நீங்கள் எந்த அளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அனிமேஷன் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ளிக்கர் அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வந்தது, தென் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஓவரால் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் டெக்ஸ்ட்டோட டியூரேஷன் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஓவரால் அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஓவரால் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த அனிமேஷனுமே வேணான்னா நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் இப்போ தேர்ட் அனிமேஷன் பார்க்கலாம். அவுட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும் அனிமேஷன் ஆகிட்டு எதுவுமே வரல. தென் இந்த அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் மட்டும் அந்த அனிமேஷன் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டியூரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அனிமேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த இன் அண்ட் அவுட் அனிமேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிட் ஸ்லைட் ரைட்டுன்னு ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துட்டு இன் அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வரும் இன் அனிமேஷன் நம்ம கொடுத்ததுனால. தென் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போய்டும். ஸோ வந்து நம்ம அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகிற மாதிரி தான் அனிமேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து இந்த இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட எஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ரொம்ப ஈஸியான டெக்ஸ்ட் அனிமேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் கைமாஸ்டர் அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக வேணும்னா சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. And that's it guys. Thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் and share with your friends. Next day next வீடியோவில் பார்ப்போம்.